ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீஷாப் சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் ஃபைல் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஃபைல் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது ஷீஷாப் 11ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் செட் பண்ணுவோம். ப்ரைவேட்டாக இருப்போம், ப்ரைவேட்னு வைக்கலாம், பப்ளிக்னு வைக்கலாம், இன்டர்னல்னு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லுவோம். அதுமாதிரி ஃபைல் அப்படிங்கிற நியூ ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து ஷீஷாப் 11ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு கிளாஸுக்கு வந்து ஃபைல் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து செட் பண்ணலாம். அது ஃபைல் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சஸ் மாடிஃபையரை செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கிளாஸை வந்து வித்தின் த சேம் சோர்ஸ் ஃபைலில் மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஈவன் அந்த சேம் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட இன்னொரு ஃபைலில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ என்னாகும் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைலில் மட்டும்தான் அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே நான் சாம்பிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் இன்டர்னல் கிளாஸ் தான். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இதனுடைய ஆக்சஸ் மாடிஃபையர் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபைல் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த கிளாஸை நம்ம இந்த பர்டிகுலர் கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் சோர்ஸ் ஃபைல், அதாவது இந்த சாம்பிள் கிளாஸ் டாட் சிஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலில் மட்டும்தான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கிளாஸில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தடும் வச்சுக்கலாம், நம்ம நார்மல் ஸ்டாட்டிக் மெத்தடும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு நார்மல் மெத்தட் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு இந்த சாம்பிள் கிளாஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து இந்த டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்போ இங்கே ஓபிஜே டாட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம நார்மலாக எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அந்த ஃபைல் அந்த கிளாஸ் நேம் டாட் ஃபைல் மெத்தட் நேம் கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேமை கொடுத்து டேரெக்டாக இப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இது இந்த கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வேறு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் இங்கே அனதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸில் போயிட்டு இப்போ இந்த டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த சாம்பிள் கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த டெமோ ஃபைல் கிளாஸை நான் இன்னொரு கிளாஸில் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் டெஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸ் எழுதுகிறேன். இப்போ எழுதுனேன் அப்படின்னா, நான் இந்த பர்டிகுலர் இந்த டெஸ்ட் கிளாஸில் வந்து இந்த டெமோ ஃபைலுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணால் அப்படின்னா இங்கே ஓபிஜே அப்படின்னு கொடுத்தனா இந்த கிளாஸில் என்ன இருக்கோ அந்த மெத்தட்ஸ் மட்டும் இங்கே வரும், இன்னொரு கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தட் வராது. ஈவன் வந்து ஃபைல் நேம் சேமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது இன்னொரு கிளாஸுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த ஃபைல் கிளாஸை வந்து நம்ம இன்னொரு கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே வந்து இன்டர்னல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸுக்கு இந்த ஃபைல் டெமோ கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ண அலோவ் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மல் கிளாஸுக்கு வந்து இந்த ஃபைல் கிளாஸுங்கிறத வந்து நம்ம இன்னொரு கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த ஃபைல் கிளாஸை இன்னொரு ஃபைல் கிளாஸுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து டெமோ ஃபைல் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன், டெமோ ஃபைல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டெமோ ஃபைல் சைல்டு அப்படிங்கிறதுக்கு இந்த டெமோ ஃபைல் கிளாஸ் அப்படிங்கிறத இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இது அலோவ் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இந்த டெமோ ஃபைல் சைல்டுக்கு வந்து நான் இங்கே கீழே ஆப்ஜெக்ட் நார்மல் கிளாஸில் வந்து கீழே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைல் கிளாஸில் இருக்கிற மெத்தடே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இதுக்குள்ளே இருக்கிற மெத்தடே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டாட்டிக் கிளாஸுக்கும் ஃபைல் கிளாஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஆர் ஹெல்ப்பர் மெத்தட் தான் எழுத போகிறோம். பட் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாட்டிக் கிளாஸாக இருந்தது அப்படின்னா ஃபைல் கிளாஸ் பொறுத்தளவுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைலில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வேறு எங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஃபைல் கிளாஸில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இதில் ஒன்லி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸும் இருக்கும், இன்ஸ்டன்ட் மெம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதனுடைய சோர்ஸ் கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கங்க. என்னுடைய போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் ஆர்டிக்கல் அப்படிங்கிற செக்ஷனில் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.